ஹாய் சொந்தங்களே, நம்ம இன்னைக்கு மண்டே திங்கக்கிழமை, அதுவுமா காலையிலே வந்தாச்சு. வெள்ளனே வந்து இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கான ஏர்னிங் முடிஞ்சது. இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையிலே வந்து கிட்டத்தட்ட ஐட்டம் கொடுக்க வேண்டிய கடைகளுக்கெல்லாம் ஐட்டம் எல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாம் இன்னைக்கு காலையில் எதனால லேட் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருக்கும். பட் இன்னைக்கு திங்கக்கிழமை ஐட்டம் வந்து கொடுக்குற ஸ்வீட் ஐட்டம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்றதுனால காலையில் ஃபஸ்ட்டு போட்ட ஐட்டமாக பார்த்து எடுத்துகிட்டு வந்து கடைங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட இப்போ தான் முடிச்சுட்டு நம்ம சந்திராலய டவுன் கீழே இறங்கிட்டு இருக்கோம். இன்னொரு 20 நிமிஷத்தில் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏரியா கிட்ட வந்தாச்சு ஓரளவுக்கு. ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் வீட்டுக்கு போக. இன்னைக்கான ஏர்னிங் முடிஞ்சது. கிட்டத்தட்ட நம்ம போன வீக்கில் சேலஞ்சு சரியாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. இந்த வாட்டி அதுக்கு தான் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி ஓட்ட போகிறோம். நம்ம இந்த இதில் வர அமௌண்ட்டையும் நம்ம ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற அமௌண்ட்டையும் ஒன்றா சேர்த்தாவது ஒரு வாரத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்மளால் எடுக்க முடியுதா அப்படின்றத இந்த வாரத்தோட டாஸ்க்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,700 ரூபாய் நம்ம சம்பாதிச்சிட்டோம். மறுபடியும் வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைம் இருந்தால் சாயங்கால டைமில் வந்து பன்சங்கரிக்கு பாக்ஸ் ஆர்டர் வரும் ஆட்டோவுக்கு. ஸோ அந்த பாக்ஸ் ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த வாடகையும் ஓட்ட வேணும். அதுதான் இன்றைக்கோட பிளானு. எப்படியும் ஒரு 2,000 ரூபாய் மேக்ஸிமம் இன்னைக்கு. இதில் வந்து செலவு கிடையாது. ஸ்வீட் ஐட்டம் விற்கிறதுல வந்து செலவு கிடையாது. மிஞ்சி போனால் 2 வீலருக்கு பெட்ரோல் சார்ஜ் மட்டும்தான். மற்ற இன்கம் வந்து நமக்கு தான். என்ன இதில் வந்து மேன் பவர் அதிகம். இதில் வந்து நம்மளோட கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான் அதிகம். நம்ம அதுக்கான வேலைகள் நிறையா இருக்குது. அந்த ஐட்டம் வந்து போயிட்டு ஃபேக்ட்ரியில் போய் எடுக்கணும், அதை பார்த்து எடுக்கணும், அது டேமேஜ் ஆகாமல் கடைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சேர்க்கறது இல்லாமல் அவங்களுக்கு வேற பாட்டிலில் க்ளீனாக பாட்டிலெல்லாம் கழுவி நம்ம தான் அதை போட்டு அடுக்கி கொடுக்கணும். அடுக்கி ஃப்ரண்ட்டில் ஷோகேஸ் இருக்கும், அதில் அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அது முழுக்க நம்மளோட டியூட்டி தான். ஏன்னா நம்ம எவ்வளோ க்ளீனாக அடுக்கி அந்த ஐட்டம்ஸ் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக காலியாகும். நமக்கு அடுத்த ஆர்டர் சீக்கிரமாக வரும். அதுக்காக தான் இந்த மேன் பவர் ஜாஸ்தி இதில். ஸோ அதனால் இதுலேயும் ரிஸ்க்கு ரொம்ப அதிகம் இருக்குது. ரிஸ்க்கு கஷ்டம் அப்படி இல்லாத தொழில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே இருக்குது. என்ன இன்னைக்கு கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுது. நம்ம முடிச்சாச்சு. 3:45. இந்த வீடியோ வந்து ஒரு 4-4:15 நான் அப்லோட் பண்ணிடுவேன். காலையிலேருந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒர்க் பிஸி. இன்னும் மதியானம் சாப்பிடல. நம்ம போயிட்டு மார்க்கெட் ரோடு போயிட்டு அங்கே தெரிஞ்ச மாமெல்லாம் சாப்பிட்ற ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வீடியோ அப்லோட் போடுறேன். பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்வீட் ஐட்டத்தை பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 1 வீக் சேலஞ்சில் இதையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் நம்ம இந்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே நம்ம எவ்வளோ சம்பாதிக்க போகிறோம் அப்படின்ற டாஸ்க் இதுக்குள்ளே தான் இருக்குது. என்னோட மேக்ஸிமம் டார்கெட்டு ஒரு 12,000 நம்ம தனியாக எடுக்கணும் அப்படின்றது என்னோட டார்கெட்டு. பட் ஓகே, ஒரு 10,000 வந்துச்சுன்னா கூட அதுவும் ஒரு ப்ராஃபிட் தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னுட்டு. நான் இந்த இதுவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி தினத்தந்தி ஆஃபீஸ்க்கு விடிய காலம் டைமில் வந்து வண்டி ஓட்ட கூப்பிட்டாலும் அதுக்கும் போயிட்டு தான் இருக்கேன். அது வந்து ரெகுலராக போயிட்டு இருந்தேன். ஒரு 2 மந்த் கிட்ட போயிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவங்களே ஓட்டுறேன்னு சொன்னதுனால திருப்பி போகலை. சரி, அடுத்தவங்களோடது நம்ம ஏன் தட்டி பறிப்பானேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பண்ணிவிட்டு என்னென்ன வேலை இருக்கோ சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்த்து செய்ய வேண்டியதுதான். அதுதான் நம்ம ஒர்க்கும் கூட. நம்ம இப்போ விஜய் நகர் கிட்ட போயிட்டுருக்கோம். சந்திராலய ரோட்லேருந்து நம்ம சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். நாளைக்கும் கொஞ்சம் கடைகள் ஆர்டர் இருக்குது. அதனால் காலையில் ஐடியாவே நான் பிளானை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த ஆர்டர் என்ன பண்ண போகிறேன், காலையில் நான் ஆட்டோவில் ஏற்றிட்டு விடிய காலம் ஒரு 6:30 மணி 7 மணிக்கே நான் வண்டியை எடுத்துகிட்டு ஐட்டம்ஸ் எல்லாம் காலையில் ஒரு 10-10:30 மணி காலையில் சாப்பாட்டுக்குள்ளே எல்லாத்தையும் ஐட்டமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ஸ்வீட் ஐட்டம் மொத்தத்தையும் சப்ளை பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே எந்த ஏரியாவில் முடிக்கிறோமோ அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே டியூட்டி எடுத்து நம்ம அப்படியே மறுபடியும் ஆட்டோ ஓட்ட போகிறோம். நாளைக்கு இதுதான் டாஸ்க்கு. நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு எடுக்கிறோன்னா திருப்பி ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் என்னோட கணக்கு வச்சுருக்கேன். அது வரைக்கும்
அந்த 6 மணி வரைக்கும் நம்மளால எவ்வளோ ஓட்ட முடியுதுன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், நாளைக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னுட்டு நான் நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். இன்னைக்கான அமௌண்ட் இவ்வளோ தான், இன்னைக்கு ஏர்ன் பண்ணது இவ்வளோ தான் அமௌண்ட். ஏன்னா இதுக்கு மேலே மறுபடியும் போயிட்டு நல்லா நீட்டாக சுடு தண்ணி வச்சு, கிளைமேட் வேற பயங்கர சில்லுன்னு இருக்கா, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட பெங்களூர் வந்து டோட்டலா மாறிடுச்சு, எங்கேயும் சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு. அந்த அளவுக்கு ஜெர்கின் போடாமலாம் வெளியே வரவே முடியல, அவ்வளோ இதா இருக்கு. நான் தான் போடலை, வீட்டில் இருக்கு, எடுத்து மேலே எல்லாம் எடுத்து பேக் பண்ணி போட்டது, மறுபடியும் எடுத்து போட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது, ஏடி டெக் வேர்ல்டுன்னுட்டு ஒரு டெக் சேனல் இருக்குது. ஸோ அதுக்கும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலில் போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சில பல வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படியும் ஒரு 10-20 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்காகவும் நிறையா நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறையா கஷ்டப்பட்டு உழைச்சேன் அந்த வீடியோக்காக. பட் ஆனால் சரியாக வியூஸ் போகவே இல்லை. என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், அதில் நான் ஏதாவது தப்பு பண்ணி வச்சுருக்கேன்னான்னுட்டு. அதே மாதிரி நிறைய விஷயத்துல நானும் முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், என்னெல்லாம் ஐடியா வச்சுருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னுட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னாக்கா அது சரியாக நடக்கவே மாட்டேங்குது. அதனால் ஒவ்வொரு விஷயமா நடக்க நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னுட்டு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோவில் வந்து ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இருக்கிற ஏரியாவில் இருந்தும் பார்த்துருந்தாங்க வீடியோவை. அப்புறம் ஆர்டி நகர்லேருந்து பார்த்துருந்தாங்க. கிட்ட ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் அங்கேருந்தும் ஒருத்தர் பார்த்துருந்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஏதோ ஒன்று வீடியோவாக பண்ணி போட்டுட்ருக்கேன், பட் இருந்தாலும் என்னையும்